கடந்த 2 மாதங்களாகவே பாமகவில் தந்தை மகன் இடையேயான ஒரு ஒரு போராட்டம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு 2 பேருமே தனித்தனியா ஆவர்த்தமாக செயல்பட்டு வருகிறார்கள். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் ஒரு கூட்டமும், பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு கூட்டமும் என பாமக இரண்டாக பிளவுபட்டு இயங்கி வருகிறது. இது அந்த பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாலும், தைலாபுரம் தான் பாமகவின் தலைமையகம், நான் ஒருவன் மட்டும்தான் பாமகவின் நிறுவனரும் தலைவரும் என ராமதாஸ் அவர் ஒரு அறிக்கை அவ்வப்போது பேட்டியிலும் தொடர்ந்து பேசி வருகிறார். இதற்கு எதிர்மாறாக அன்புமணி ராமதாஸ் சென்னை பனையூரில் உள்ள இல்லத்தில் நிர்வாகிகள் கூட்டம், அது போன்ற பாமக நிறுவனர் ராமதாஸின் நடவடிக்கைக்கு எதிராக அன்புமணி ராமதாஸும் செயல்பட்டு வருகிறார். இதனால் அந்த எந்த அணி, அதாவது பாமக ராமதாஸ் அணியா அல்லது அன்புமணி அணியா, எது ஒன்றிணைந்த பாமக என தொண்டர்களும் நிர்வாகிகளும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கூட்டு அறிவிப்பாக வரும் 9ஆம் தேதி, அதாவது அடுத்த சனிக்கிழமை காலை 11 மணி அளவில் மாமல்லபுரத்தில் உள்ள கான்ஃபரன்ஸ் அரங்கில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், பாமகவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து முடிவெடுக்கவும் விவாதிக்கப்பட உள்ளது. அதனால் பாமக பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் தவறாமல் பங்கு பெற வேண்டும் என பாமக தலைவர் ராமதாஸ் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இதற்கு எதிர்மாறாக இந்த ஒரு கூட்டம், அதாவது அன்புமணி அறிவித்திருக்கும் கூட்டம் ஏதோ ஒரு கார்ப்பரேட் அமைப்பால் ஆகஸ்ட் 9ஆம் தேதி கூட்டப்பட்டிருக்கும் கூட்டம். இதற்கும் பாமகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொதுக்குழுவிற்கும் பாமகவுக்கும் எந்த கட்சிக்கும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது என பாமகவின் செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தற்போது பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தந்தை மகனின் இந்த தனி ஆவட்டமான செயலால் பாமக நிர்வாகிகள் மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். யார் எந்த அணியை சேர்வது, எந்த அணியில் பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது, இது தொடர்பாக யார் முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறார்கள். தற்போது இந்த 2 தரப்பு, அதாவது அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக செய்தி தொடர்பாளர் என 2 தரப்பு அறிக்கைகளும் ஒரே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் அந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கூடுமா இல்லை என்பது தெரியவில்லை. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் ஐயாவின் ஒப்புதல் இன்றி கூட்டப்படும் கூட்டம் இது என்றும், இது பாமக பொதுக்குழு அல்ல, இது சட்டவிரோதமானது என பாமக தரப்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. 17 ஆண்டுகளாக பாமகவினர் மற்றும் அப்பாவி வன்னியர்களை ஏமாற்றியது போதும், இனி ராமதாஸை தலைமையாக ஏற்று 2026 தேர்தலை சந்தித்து வெற்றி பெறுவோம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பசுமிநாதன் என்பவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதனால் பாமகவில் தற்போது பொதுக்குழு கூட்டம் நடக்குமா நடக்காதா, இதற்கு யார் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற ஒரு குழப்பத்திலேயே பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ராஜேஸ்வரி.